ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட வேதாகமத்திலிருந்து சோத்திரம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 30வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாபிலோன் தேசத்தில், அடிமையாய் இருந்த தேசத்தில் தேவன் தானியேலையும் அவர்களுடைய சகோதரர்களையும் அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தினாராம். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த தானியேல் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வுக்கு காரணம், மேன்மைக்கு காரணம் ஒரு 3 சம்பவங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சம்பவம் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தங்கள் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தானியேல் போயிருந்த தேசம் ஒரு அடிமையான தேசம்தான். அது பாபிலோன் தேசம்தான். பாவ நிறைந்த தேசம்தான். விக்கிரகம் நிறைந்த தேசம்தான். அந்த தேசத்துல சோத்திரம் ராஜாவுடைய சோத்திரம் அரண்மனையிலிருந்து வருகிற ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி தானியேல் தீர்மானம் பண்ணினார். அப்படியானால் ராஜாவுடைய போஜனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எவ்வளவு ஹை, ரொம்ப சோதர குவாலிட்டியானதா இருக்கும், தரமானதா இருக்கும், எல்லா விதமான நல்ல தரமான ஆகாரமா இருக்கும். ஆனா அதை சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினார். ஏன் என்று சொன்னால், அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற போஜனங்கள் எல்லாமே சோதர பாகாலுக்கு சோதர கொண்டு போய் பலியிடப்பட்டு அதுல சோதரம் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற ஆகாரமா இருந்தது. ஆனால் தானியேல் சோதர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர், விக்கிரக ஆராதனை செய்கிற காரியத்துக்கு விலகி இருக்கிறவர். அதனால அது சத்துருக்கு படைக்கப்பட்ட ஒரு ஆகாரம், அது தரமானது தான். ஆனால் அதனால் என் இருதயம் தீர்த்துப்படக்கூடாது என்று சொல்லி அதுல ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். 2வதாக அதே தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியா இருந்தார்கள். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சர் மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவி எல்லாரும் வந்து வணங்க சொன்னார்கள். ஆனால் தானியேல் அவரோடு கூட இருந்த சகோதரர்கள் அதை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, சோத்திர விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை காரியத்திற்கு அவர் உடன்படவில்லை. உடன்படாத ஜீவம் இருந்தது. எங்களை தீயில என்ன எங்க கொண்டு போய் போட்டாலும் சரி, நீர் நிறுத்தின சிலை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அது உறுதி. 3வதாக சோத்திரம் அதே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனம் கடைசி அடி சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன பண்ணாராம், விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணினார்கள். இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஏன்னா நேபுகாத்நேச்சரே சொல்றாரு, அவங்க இந்த தேவனை தவிர வேற எந்த தேவனை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சரீரங்களை அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால அவங்க ஆண்டவருடைய தூதன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களை அப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களா நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களை பாபிலோன் தேசம் என்ன, நீங்க ஊழியம் பண்ணுகிற இடம் கடுமையான ஒரு போராட்டமான இடமா இருந்தாலும் சரி, போராட்டம் நிறைந்த எல்லையா இருந்தாலும் சரி, எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி,
உங்களை அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். சோத்திரம். உங்க உயர்வுக்கு தடையா இருந்தவர்கள் எல்லாம் தகர்த்து போடும்படி கர்த்தர் செய்வார். தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற இயேசு இருக்கிறாரே, அவர் உயிருள்ள தெய்வம். தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த பரிசுத்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்தா போதுங்க. எந்த ஜனங்கள் மத்தியிலும் இயேசுவால உயர்த்த முடியும். ஏன்னா இயேசு மட்டும்தான் கடவுள். இயேசு மட்டும்தான் உண்மையான தெய்வம். இயேசு மட்டும்தான் பரிசுத்தமான தெய்வம். நம்ம கையெடுத்து கும்பிட்டு வணங்குவதற்கு தகுதியான தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவர் மேல நம்பிக்கை வைங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவாராங்க. ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் அண்டையோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். தானியேலுக்கு இருந்த வைராக்கியம் இத கேட்கிற ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. உங்க கரத்துல தகப்பனே தாய்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எந்த போராட்டம், எந்த பாடு, எந்த உபத்திரவம் நிறைந்த இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை உயர்த்தி வைங்க ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெற்றி நிச்சயம். ஆமேன்.